வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரகால நிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பு. வெளியான வர்த்தமானி. எஸ்பெசுமர் திட்டத்தில் பயனாளிகளை தேர்வு செய்ய புதிய தொழில்நுட்பம். திரைசேரி கணக்கிலிருந்து $2.5 மில்லியன் நிதி மோசடி. பல உயர் அதிகாரிகளுக்கு கோப் குழு அழைப்பு. இலங்கை மீனவர் மீது இந்தியர்கள் தாக்குதல். கடற்றொழில் அமைச்சர் கடும் கண்டனம். ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. துப்பாக்கியை காட்டி மிரட்டிய அர்ச்சுனாவுக்கு பிணை. இந்த ஆண்டு எரிசக்தி விலைகள் 24% வரை உயரும். உலக வங்கி எச்சரிக்கை. அதிக விலைக்கு அரிசி விற்பனை. வியாபாரிக்கு $2 லட்சம் அபராதம். திருமலையில் கடல் அட்டை பிடித்த 5 கைது. படகு லொரி பறிமுதல். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த பொது அவசர கால நிலை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS உமநாயக்கவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. டிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பேணுதல், பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான வழங்கல்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்லுதல் என்பவற்றை குறிக்கோளாக கொண்டு இந்த அவசரகால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எந்தவொரு அரச கூட்டுத்தாபனம், அரச திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம் அல்லது கூட்டுறவு சங்கங்களினால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தலையும் மீண்டும் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம், சுகாதார சேவையுடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட பல துறைகளை அத்தியாவசிய சேவைகளாக உள்ளடக்கி வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. VT Cash & Carry VT Super Store இன் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸ் லாட்சப்பல். அஸ்வெசுமர் நலன்புரி பயனாளிகளை துல்லியமாக இனம் காண்பதற்கும் பட்டியல் தயாரிக்கும் பணிகளை அதிக வினைத்திறனுடனும் துல்லியமாகவும் மேற்கொள்வதற்கும் நேற்று நிதி அமைச்சர் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது தற்போது நடைமுறையில் உள்ள பயனாளிகளை இனங்காணும் முறையில் உள்ள அளவுகோல்களை திருத்தி அமைத்தல், பணிகளை விரைவுபடுத்துதல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயனாளிகளை துல்லியமாக இனங்காண்பது குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற நீண்டகால நடவடிக்கைகளுடன் குறுகிய காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்வுகளை இனங்காண்பது குறித்தும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் வெற்றிடங்களை நிரப்புதல், கிராம உத்தியோகத்தர்களை செயலில் ஈடுபடுத்துதல், கொடுப்பனவு முறைகளை திருத்தி அமைத்தல் மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திரைசேரி கணக்கிலிருந்து $2.5 மில்லியன் அமெரிக்க நிதி மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விளக்கமளிப்பதற்காக திரைசேரி செயலாளர் கல்ஷன சூரியபெரும உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்த தீவிரத்தை கருத்தில் கொண்டு நாளை வியாழக்கிழமை திரைசேரி செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் ஆஜராக வேண்டும் என அதன் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா MP அறிவித்துள்ளார். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஹர்ஷடி சில்வா, அதிகாரிகளை அழைப்பதற்கான தீர்மானம் குழுவின் அனைத்து உறுப்பினர்களாலும் ஏகமனதாக எடுக்கப்பட்டது. பொது நிதி மீதான முழுமையான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது. நிலையற் கட்டளைகளின்படி அதிகாரிகளை அழைத்து விசாரணை நடத்தும் அதிகாரம் கோப் குழுவுக்கு உண்டு. இதனை ஒரு தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும். கட்சி சார்பான பார்வைகளால் இதற்கு தீர்வு காண முடியாது. நிதி அமைச்சில் பாரிய சிக்கல் இருப்பது தெளிவாக தெரிகிறது என்றார். திரைசேரி அதிகாரிகளுடன் சேர்ந்து மத்திய வங்கி ஆளுநருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்ப வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். இலங்கை நபர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் மனித உரிமைகளை மீறும், அதேவேளை அண்டை நாடுகளுக்கிடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையையும் பாதிக்கும் வகையிலானது என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதிப்படுத்துவது எந்த நாட்டிற்கும் அடிப்படை பொறுப்பாகும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அடிக்கடி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீண்ட காலமாகவே இலங்கை மீனவர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர். பல சந்தர்ப்பங்களில் இலங்கை மீனவர்கள் அமைதி
நீதியான முறையில் நடந்து கொண்டு இந்திய மீனவர்களை தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு அணுகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்விடயங்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்திய உயர் அதிகாரிகளுடனும் மீன்பிடித்துறை அதிகாரிகளுடனும் பல கட்டங்களில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்க இணைந்த நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கமைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் விரைவான மற்றும் நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் லண்டனில் நடைபெற்ற தனது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 24ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருந்தனர். வாக்குமூலம் வழங்குவதற்காக தனது இல்லத்திற்கு வருமாறு மைத்திரி விக்ரமசிங்க விடுத்த எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கு அமைவாகவே சிஐடி அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு இன்று மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி காலை இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட அவர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியில் இடம்பெற்ற காணி தகராறின் போது பெண்ணொருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். குறித்த காணியின் உரிமை தொடர்பாக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அக்காணி தமக்கு சொந்தமானது என அர்ஜுனா தரப்பும் மற்றொரு பெண்ணும் உரிமை கோரி வந்துள்ளனர். சம்பவத்தன்று பாராளுமன்ற உறுப்பினர் அக்காணியை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த இரு பெண்கள் காணியின் ஒரு பகுதியை தமக்கு சொந்தமானது என கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தல் விடுத்தார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றங்கள் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $100.3 அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $111.7 நிலவுகிறது. இதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலை $2.559 அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஈரான் போர் சூழல் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை ஊடான எரிசக்தி விநியோக ஏற்பட்டுள்ள இடையூறுகளே இந்த விலை அதிகரிப்பிற்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நிலவும் இந்த உறுதியற்ற தன்மை காரணமாக வரும் நாட்களில் எரிசக்தி விலைகள் மேலும் உயரக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை ஈரான் மீதான போர் உலகளாவிய சந்தைகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் இந்த ஆண்டு எரிசக்தி விலைகள் 24% வரை உயரக்கூடும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது. எரிசக்தி மற்றும் உரங்களின் விலை உயர்வு காரணமாக 2026ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்த எரிபொருட்களின் விலைகள் 16% வரை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்வழி மசகு எண்ணெய் வர்த்தகத்தில் 35% கையாளும் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார தடைகள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய எண்ணெய் விநியோக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய போர் சூழல் மற்றும் போக்குவரத்து தடைகள் மே மாதத்திற்குள் முடிவுக்கு வரும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை வழியான போக்குவரத்து 2026 இறுதிக்குள் பழைய நிலைக்கு திரும்பும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. காணி அளவீடு தொடர்பான நீண்டகால பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர நாம் முனைப்புடன் செயல்பட்ட போதும் கடுதத்தளிப்பு என்று ஒரு சிறிய விடயத்திற்காக காணி உரிமையாளர்கள் அளவீட்டு பணிக்கு சம்மதிக்காமை மிகுந்த கவலை அளிக்கிறது என்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார்.
தையிட்டியில் நேற்று காணி அளவீட்டு பணிகள் இரண்டாவது முறையாகவும் தடைப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நில அளவை திணைக்களத்தினுடைய கொழும்பு அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவர்களிருந்து கொழும்பிலிருந்து வந்த சிங்கள உத்தியோகத்தலை அளக்க வேண்டிய தேவையில்லை, தமிழ் உத்தியோகத்தலை கொண்டு அளவுங்கள் என்று கூறினார்கள். அதற்கும் நில அளவை திணைக்களத்தினர் சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் பின்னர் இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு கடிதத்தை தந்து அதிலே எங்களை ஒப்பமிட்டு தருமாறு அரசாங்க அதிபருக்கு உங்கள்கிட்ட கடிதத்தை தந்திருந்தார்கள். அதிலே பல்வேறுபட்ட நிபந்தனைகளை, பொருத்தமற்ற நிபந்தனைகளை கூட விதித்திருந்தால் ஆகவே நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த காணிகளை, மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் உங்களுக்கு இந்த காணி அளக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கடிதத்தை தருகின்றோம் என்று சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமான கடிதத்தை, அதில் அந்த குழுவை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் என்று இந்த அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அதே போல புத்தசாச அமைச்சினுடைய அதிகாரிகள் மற்றும் ஒனூர் சேர்மன் உட்பட அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது அந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு லெட்டர் ஹெட்லே, கடித தலைப்பிலே அந்த கடிதத்தை வழங்குமாறு கூறியிருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் 6 அதிகாரிகளும் வேறு வேறு திணைக்களத்தை சேர்ந்த நாங்கள். ஆகவே தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளருடைய லெட்டர் ஹெட்டிலே நாங்கள் அந்த கடிதங்களை வழங்க முடியாது என்று இறுதியாக நாங்கள் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளருடைய பதவி முத்திரையோடு அவருடைய கையொப்பத்தை இறுதியாக இட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கின போது அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்காக, ஒரு கடித தலைப்பிலே இந்த கடிதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் நாங்கள் அளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் காலை 8 மணிக்கு இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் எல்லோருமே வந்தோம் இந்த பொதுமக்களுக்குரிய காணிகளை அளவீடு செய்வதற்காக. ஆனால் அவர்களுடைய இத்தகைய நடவடிக்கை உண்மையிலே இந்த காணி அளவீடு தொடர்பான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்குரிய நடவடிக்கையை எங்களால் எடுக்காமல் முடியவில்லை. கொழும்பு 11இல் சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்று வியாபாரி ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. அதிகபட்ச சில்லறை விலையான கிலோ 140 ரூபாய் கொண்ட 5 கிலோ சம்பா அரிசி நுகர்வோருக்கு 1425 ரூபாவிற்கு, அதாவது 1 கிலோ 285 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று குறித்த வியாபாரி மீது மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விற்பனையாளருக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் பல பகுதிகளிலும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகிறது. திருகோணமலை ஏச்சிலம்பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள தாஜிப் நகரில் கடற்கரையில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டை பிடித்து 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று அதிகாலை வாகரை விசேட போலீஸ் அதிரடி படையினருடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத இரவு நேர கடல் அட்டை பிடிப்பு நடவடிக்கையை முடித்துக் கொண்டு கடலில் இருந்து கரைக்கு திரும்பிய சந்தேக நபர்கள் பிடிபட்ட கடல் அட்டைகளையும் இதர உபகரணங்களையும் லொரியொன்றில் ஏற்றிக் கொண்டிருந்த போதே இவ்வாறு சுற்றி வளைப்பு இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சீனகுடா, கிண்ணியா மற்றும் தோப்பூர் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட டிங்கி படகும் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் லொரியொன்று, வெளிப்புற படகு இயந்திரம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதோடு சுமார் 70 கடல் அட்டைகளும் 6 ஆக்சிஜன் தாங்கிகளோடு முக்குளிப்பு உபகரண தொகுதி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மூதூர் கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மத்திய மலைநாட்டு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் தாக்கத்தால் நுவரெலியா மாவட்டம் மஸ்கலியா பிரதேசத்தில் அமைந்துள்ள புரோன்சிக் தோட்டத்தின் ப்ளூம்பீல்ட் பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தின் சுற்றுவட்ட கட்டடம் சரிந்துள்ளது. RPK பிளான்டேஷனுக்கு உட்பட்ட இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் பெய்து வரும் கடும் மழையால் நிலச்சரிவு அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் ஆலய வளாகத்தில் இருந்த கட்டடம் சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தால் எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள குடமுழுக்கு விழாவிற்கு இடையூறு ஏற்படக்கூடும் என ஆலய நிர்வாகம் கவலை வெளியிட்டுள்ளது. இதனிடையே சேதமடைந்த சுற்று கட்டடத்தை மீள அமைப்பதற்காக நோர்வுட் பிரதேச செயலாளர், நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், கலாச்சார அமைச்சு மற்றும் இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் ஆகியவை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். வவுனியா ஓவந்தை மருதங்குளத்தை புறப்படமாகவும் அரசு வீட்டு திட்டம் 2ஆம் ஒழுங்கை ஓவந்தை வேப்பம் குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்தம்பி பரமானந்தம்
ஆனந்தன் அவர்கள் 27/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சி அரசர்கேணி படையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு காசிப்பிள்ளை தவகுலசிங்கம் செல்வம் அவர்கள் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கொக்குவிலை புறப்படமாகவும் மீசாலை வடக்கு கொடிகாமத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி இந்திரமலர் தியாகராசா அவர்கள் 27/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரம்பூன் ஊர்காவத்துறையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அரியரண்டம் மரியதாசன் சபரிமுத்து அவர்கள் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.